மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்காயங்கள் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். குடும்பத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடிய தியாக செம்மல்களில் நீங்களும் ஒரு இடத்தை நிச்சயமாகவே பிடித்தும் இருக்கிறீர்கள். உங்களின் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல்கள் உடைய வீட்டிற்குள் ஒரு அமைதியான புயலையே நிச்சயமாக கிளப்பி போட்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன் ஏற்பட்டது, இது ஏன் என்னுடைய குடும்பத்துக்குள்ள மட்டும் வந்து கஷ்டங்களை தேடி கொடுக்கிறது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து கூட உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். கோபத்தை கூட நீங்கள் விழுங்கியும் வைத்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். வார்த்தைகளை கூட அடக்கி வைத்துக் கொண்டீர்கள். நாம் பேசினால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அமைதியாகவே எல்லாத்தையும் தாங்கிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடத்திய சில விஷயங்கள் தான் இன்னும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பஸ்தானத்திலும் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த வேளையில் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு விழுந்த ஆகப்பெரிய ஒரு அடி என்றால் என்ன தெரியுமா? ஒரு 3ஆம் நபரின் தலையீடு தான் உங்களுடைய குடும்பத்தையே மாற்றி போட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கண்டு பொறுக்க முடியாமல் நடுவில் புகுந்து வத்தி வைத்து பிரிவினைகளை உண்டாக்கிய ஒரு நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இந்த மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவன் அப்படி பேசுகிறான், இவள் இப்படி செய்கிறாள் என்று இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த ஒரு நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் ஆசையாக கட்டிய குடும்ப கோட்டை இந்த நச்சு உறவுகளின் துழ்ச்சியால் உடையத் தொடங்கிய பொழுது நீங்கள் செய்வ தெரியாது திகைத்து நின்ற ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தை பிரித்து உங்களை தனிமையில் தவிக்க விட்டு அதில் இன்பம் கண்ட மனிதர்களின் முகமூடிகள் இன்னும் கலந்த ஒரு தருணங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பொய்யான வாக்குறுதிகளை இனிமேலாவது நீங்கள் ஏற்காமல் நடந்து பாருங்கள். வாழ்க்கையில சில மனிதர்கள் இனிமையான வார்த்தைகளால் நம்மை நம்ப வைப்பார்கள். பெரிய பெரிய வாக்குறுதிகளை கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து இதுதான் உண்மை என்று கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனைய விஷயங்களை நிச்சயமாக தேடி கொடுத்த நபர்களும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். எதிர்காலத்தை பற்றி அழகான கனவுகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டியிருப்பார்கள். ஆனால் காலங்கள் செல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உண்மை முகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். நீங்கள் வார்த்தைகளை நம்பி சில முடிவுகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்திருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பாடமாகவே மாறி இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிச்சயமாகவே உருவாக்கும். ஒருவருடைய பேச்சை மட்டும் வைத்து முடிவு எடுப்பது என்பது தவறு என்பதை இந்த ஒரு காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை நம்பி நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் இன்னை வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பதையே தேடி கொடுத்து கொண்டும் இருக்கும். அவங்களுடைய செயல்களை கவனிக்கக்கூடிய பழக்கங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு அனுபவத்தின் மூலம் வரக்கூடிய அறிவு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவே அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். உங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைத்து நிற்பார்கள். ஆனால் இதுவரைக்கும் உங்களுடன் இருந்த நபர்கள் உங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. உங்களுடைய தேவைகளை மட்டுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக மட்டுமே தான் இருந்தார்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்களா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். மீனம் ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக பணிகளில் திறமைகள் என்பது வெளிப்படுத்தப்பட்டு இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதையே தேடி கொடுக்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டங்கள் மேம்படும். அது மேம்பட்டு இன்னும் நன்மைகளையும் நல்லவிதமான காரியங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய நபர்களால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகளும் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். இணைய துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்களும் வெகு தொலைவில் கிடையாது. அதுவும் மிக அருகிலேயே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில சில நாட்கள் சாதாரணமாக கடந்து செல்லும். ஆனால் சில காலகட்டங்கள் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்களையும் முடிவுகளையும் எதிர்கால பாதைகளையும் மாற்றக்கூடியதாகவே இருக்கும். அதே போலத்தான் இனி வரக்கூடிய சில நாட்களில் புதிய தொடக்கத்திற்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், காத்திருப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக கிடையாது. மாறாக உங்களை இன்னும் வலிமையானவராக உருவாக்குவதற்காக மட்டுமே தான் நடக்கிறது. இனிமேல் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். புதிய வாய்ப்புகளை கூட தைரியமாகவும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பொறுமைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிலையானதாக இருக்கும் என்று கூறப்படுது. இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள், உருவாக்கக்கூடிய தொடர்புகள், எடுக்கக்கூடிய வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். உங்களுடைய மனதில் மீண்டும் நம்பிக்கை என்பது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் மெதுவாகவே இப்பொழுது உருவாகும். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிட்டது. கடந்த காலத்தை மட்டும் நீங்கள் நினைத்து நின்று கொண்டு இருக்காமல் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடன் நீங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு நிலைமைகளை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். புதிய திட்டங்கள், வெற்றிக்கான எதிர்காலத்திற்கான அடித்தளங்கள் எல்லாத்தையும் இனிமேல் எடுத்தீர்கள் என்றால் அதிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கிறது என்றை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைக்குங்கள். உடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைக்குங்கள். உடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். மீனம் ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக பணிகளில் திறமைகள் என்பது வெளிப்படுத்தப்பட்டு இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதையே தேடி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டங்கள் மேம்படும். அது மேம்பட்டு இன்னும் நன்மைகளையும் நல்லவிதமான காரியங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய நபர்களால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகளும் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். இணைய துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்களும் வெகு தொலைவில் கிடையாது. அதுவும் மிக அருகிலேயே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில சில நாட்கள் சாதாரணமாக கடந்து செல்லும். ஆனால் சில காலகட்டங்கள் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்களையும் முடிவுகளையும் எதிர்கால பாதைகளையும் மாற்றக்கூடியதாகவே இருக்கும். அதே போலத்தான் இனி வரக்கூடிய சில நாட்களில் புதிய தொடக்கத்திற்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், காத்திருப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக கிடையாது. மாறாக உங்களை இன்னும் வலிமையானவராக உருவாக்குவதற்காக மட்டுமே தான் நடக்கிறது. இனிமேல் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி
புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். புதிய வாய்ப்புகளை கூட தைரியமாகவும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பொறுமைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிலையானதாக இருக்கும் என்று கூறப்படுது. இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள், உருவாக்கக்கூடிய தொடர்புகள், எடுக்கக்கூடிய வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். உங்களுடைய மனதில் மீண்டும் நம்பிக்கை என்பது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் மெதுவாகவே இப்பொழுது உருவாகும். அந்த அளவுக்கு